தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து விவாதித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். விவரம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜக தயாராகி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டணியில் யார் இணைவார்கள் என்பதெல்லாம் குறித்து இன்றைய தினத்தில் தமிழகம் வந்திருந்த அக்கட்சியினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தலைமையில் அந்த கட்சியினுடைய மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருக்கோம், என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது விஜய் குறித்து விவாதித்ததாக தகவலாகி இருக்கிறது. குறிப்பாக விஜய் பேசும் பொழுது இடைமறித்த பியூஷ் கோயல் விஜய் இஸ் த ஸ்பாயிலர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்பாயிலர் என்பது அதாவது அவர் வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் சரி, திமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கட்டும், இரண்டு வாக்கு வங்கியுமே அவர் சிதைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று, அதனால் அவர் நம்முடைய கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு குறைவு, அவர் இணைய மாட்டார் என்று பியூஷ் கோயல் தெரிவித்ததாக அது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஏற்கனவே திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் தாங்கள் செல்வாக்குடன் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கான பணிகளை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் பியூஷ் கோயலிடம் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களுக்கு 20 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மிடையே மூத்த தலைவர்கள் தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அவ்வளவு வலுவாக நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 25 - 30 தொகுதிக்குள்ளாக அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மையக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது விஜய் குறித்து அவர்கள் பேசியிருப்பது என்பதுதான் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து விவாதித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். விவரம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜக தயாராகி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டணியில் யார் இணைவார்கள் என்பதெல்லாம் குறித்து இன்றைய தினத்தில் தமிழகம் வந்திருந்த அக்கட்சியினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தலைமையில் அந்த கட்சியினுடைய மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருக்கோம், என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது விஜய் குறித்து விவாதித்ததாக தகவலாகி இருக்கிறது. குறிப்பாக விஜய் பேசும் பொழுது இடைமறித்த பியூஷ் கோயல் விஜய் இஸ் த ஸ்பாயிலர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்பாயிலர் என்பது அதாவது அவர் வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் சரி, திமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கட்டும், இரண்டு வாக்கு வங்கியுமே அவர் சிதைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று, அதனால் அவர் நம்முடைய கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு குறைவு, அவர் இணைய மாட்டார் என்று பியூஷ் கோயல் தெரிவித்ததாக அது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஏற்கனவே திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் தாங்கள் செல்வாக்குடன் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கான பணிகளை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் பியூஷ் கோயலிடம் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களுக்கு 20 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை கூடுதலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் நம்மிடையே மூத்த தலைவர்கள் தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அவ்வளவு வலுவாக நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 25 - 30 தொகுதிக்குள்ளாக
தொகுதிக்காக அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மையக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது விஜய் குறித்து அவர்கள் பேசி இருப்பது என்பதுதான் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.